கருமாறி வந்தாளம்மா. காடின்றி இருந்த வேற்புலத்தில் அருளொளி பூத்தாளம்மா. ஆண்டாள் திருவேற்காடு நிலத்தில் கருமாறி வந்தாளம்மா. காடின்றி இருந்த வேற்புலத்தில் பூமி உருவம் பெறாத காலம் புனித மூல சக்தியானாள். புற்றின் நாகம் போல புகுந்து நீண்ட காலம் வாழ்ந்தாள். மூத்தோர் சொன்ன வரலாறே மூல காரணம் கொண்ட தாயே. நாக வடிவம் நீக்கிய பின்னே நாடெனும் உலகம் காக்க வந்தே. கருப்பாக திகழும் உருவம் கருணை தாங்கும் தூய வடிவம். தீய எல்லாம் தின்று காப்பாள் தெளிவும் நன்மையும் நல்கி வாழ்வாள். காலமெல்லாம் கவலை தீர்க்கும் காடு நிலம் கூட அருள் பொழியும். கருமையனும் காப்பு கண்ணி கருமாறி என மக்கள் கூறின. கருமாறி வந்தாளம்மா. காடின்றி இருந்த வேற்புலத்தில் அருளொளி பூத்தாளம்மா. ஆண்டாள் திருவேற்காடு நிலத்தில் காண வந்தோர் கண்ட அதிசயம். காற்றிலோங்கும் அம்மன் பிரகாசம். காவலாக நிற்கும் தாயே என்று குனிந்து வணங்கே மேலே. படிபடியாக மக்கள் வந்து பார்த்ததெல்லாம் கதவு திறந்து. அம்மன் தானே சன்னதி தேடி ஆலயமானது அன்பின் நேடி. கஷ்டம் வந்தால் காக்க வந்தாள். கண்ணீர் பொங்கும் கணம் மறந்தாள். பிணி தழைக்கும் உடல் கழுவி பிஞ்சு உயிர்க்கும் உயிராய் நின்றாள். 1000 ஆண்டு வரலாறெல்லாம் அமனருடன் சொல்லும் பல்லாம். வழியாத சக்தி திருவேற்காடு அருள்மிகு கருமாறி அம்ம நாடு. கருமாறி வந்தாளம்மா. காடின்றி இருந்த வேற்புலத்தில் எங்கும் காப்பாள் தாயம்மா. திருவேற்காடு புனித நிலத்தில்